நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு புத்தம் புதிய அப்ளிகேஷன், கூகுளால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்ததும் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம முழுமையாக ஓரளவுக்கு பார்க்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட நேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸ்விட்ச் அக்சஸ் அப்படிங்கிற பேரில் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கூகுளால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம இதுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா டர்ன் ஆன் ஸ்விட்ச் அக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இது. உள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுச்சு. இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போவோம். இதில் ஸ்விட்ச் அக்சஸ் இருக்கும், அதை டேப் பண்ணுவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இருக்கும், இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோன்னா இது டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. வியூ அண்ட் கண்ட்ரோல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் அ ஸ்விட்ச் டைப் அப்படின்ட்டு இருக்காங்க. 3 வழிகளில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த முடியும். அதாவது உங்கள் ஃபோனை இயக்கிறதுக்கு உண்டான இந்த செட்டப் யூஎஸ்பி ஸ்விட்ச், ப்ளூடூத் ஸ்விட்ச், கேமரா ஸ்விட்ச். பெரும்பாலும் அந்த 2 தவிர்த்துட்டு கீழே கேமரா ஸ்விட்ச் இருக்குல்ல, இதை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஃபோன்லேயே இந்த செட்டப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால ஃபோனை இயக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வைல் யூசிங் த ஆப் ஒன்லி திஸ் டைம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூஸ் ஹவு டு ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது குரூப் செலெக்ஷன், ரோ காலம் ஸ்கேனிங், இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது அட்வான்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் மவுத், ஸ்மைல், ரெய்ஸ் ஐப்ரோ, இந்த மாதிரி கேமரா முன்னாடி நீங்கள் பண்ணும்போது, அதாவது உங்கள் ஃபோனோட கேமரா முன்னாடி பண்ணும்போது உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன்லாம் அதுக்கேற்ற மாதிரி இயங்கும். இது யாருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இதை பார்த்த உடனே. இது ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸில் அக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல இருந்து பிரித்து தனியாக கொண்டு வந்திருக்காங்க அப்ளிகேஷன் வடிவத்தில். ஸோ நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். ஓப்பன் மவுத், வாயை திறக்கிறது மூலியமா ஃபோனை இயக்கிறது, அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு பார்க்கறது மூலியமா ஃபோனை இயக்கிறது, இந்த மாதிரி செட்டப்பை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் யுவர் செட்டப் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க, வாயை தான் திறக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் இயங்குது பாருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெட் பாக்ஸ் உங்களுக்கு காட்டுது, ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டுது. ஸோ தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்விட்ச் அக்சஸ் வந்து செயல்படாது. ஸோ ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போய் அக்சசிபிலிட்டின்னு இருக்கும், அந்த அக்சசிபிலிட்டிக்குள்ளே தான் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல இருந்து ஒரு பகுதியை பிரித்து அப்ளிகேஷனாக அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த கூகுள். வேணும்னா நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃபோனில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த கூகுள் அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழுள்ள கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி பயனுள்ள ஒரு வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.